ஹே காய்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி மார்கழியோட 10வது நாள், என்னோட 48வது விரதத்தோட 10வது நாளும் கூட. வெற்றிகரமாக 10வது நாளை வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இத்தனை நாள் விரதம் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் கிறிஸ்மஸ். சரி, கிறிஸ்மஸ் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலரையும் எடுத்து வச்சு என்ன பூ போடலாம், என்ன வரையலாம் அப்படின்னே யோசிச்சுட்டு இருந்தேன். ரங்கோலி போடலாமா இல்லை புள்ளி வச்சு போடலாமான்னு சொல்லிட்டு. சரி, நம்மளுக்கு புள்ளி வச்சு போட்டால் வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரங்கோலியே போடலான்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ஹாப்பி கிறிஸ்மஸ் போட்டுட்டு இருக்கிற கலரை வச்சு பூ போடுவோன்னு பார்த்தேன். அது பார்க்கவே ரொம்ப அழகாகவே வந்துச்சு. என்னாலே நம்ம ஊரில் நம்மளா கோலம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நல்லா இருந்தது. இன்னும் வெளிச்சத்தில் பார்க்கும்போது ரொம்பவே ரெட் கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்து பயங்கர அழகாக இருந்தது. இங்கே நிறைய பேர் காலையிலேயே சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. சிலர்லாம் நைட்டு போயிட்டு முடிச்சுட்டு சர்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்தது. நானும் சின்ன வயசில் இந்த மாதிரி போயிருக்கேன் சர்ச்சுக்கெலாம். அங்கே அந்த குடியெல்லாம் விற்பாங்க, கிறிஸ்மஸ் தாத்தா டான்ஸு அது இதுன்னு செம்மையாக இருக்கும். அதை பார்க்குறதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு போயிடுவேன். நமக்குள்ளே யாராவது ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில். அதனால் அந்த மாதிரி இருக்கவும் கூட எப்படியாவது போயிடுவேன். இப்போவும் கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வந்து சாக்லேட் தருவார், பார்க்கவே நல்லாயிருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எப்பவும் போல் வெற்றிலை தீபம் தான் போட்டேன். நான் வெற்றிலை தீபத்தை போடுறப்ப எப்போவுமே வெற்றிலையே மாற்றுவேன். நீங்களும் அந்த மாதிரி மாற்றுங்க. நீங்கள் 48 நாள் விரதம் இருக்கீங்கன்னா வெற்றிலை டெய்லியும் மாற்றிக்கோங்க. இல்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை தானே, அதனால் எப்போவுமே வாரம் வாரம் புது வெற்றிலையே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேலுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு புது பூவெல்லாம் வச்சு முடிச்சியாச்சு. முருகருக்கும் புது பூவெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி நான் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசஷ்டி கவசமும் அதுக்கப்புறம் கோளாறு பதிகம் தான் படிச்சிருக்கேன். கோளாறு பதிகம் ரொம்ப 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 நல்லது. வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கோளாறு பதிகத்தை ஜஸ்ட் நீங்கள் டிவிலையாவது போட்டு விடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பிரசாதமாக நான் எனக்கு ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் தான் வச்சேன். அதுக்கப்புறம் தூப ஆராதனையோட இன்றைக்கி பூஜையை நான் நல்லபடியாக முடித்தேன். இன்றைக்கி நீங்களும் அந்த மாதிரி பூஜை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே எத்தனை பேர் கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் கோயிலுக்கு போகலாமா? இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகிறப்ப விளக்கேற்றுறதை காட்டலான்னு சொன்னேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வீடியோவும் எடுத்துகிட்டு விளக்கேற்றுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் எப்போவுமே காட்ட மாட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சிட்ட பிறகு தான் நான் ஃபுல்லாக வந்து என் விளக்கு எப்படி எரியுதா இல்லையான்னு பார்க்குறப்ப மட்டும் தான் காட்டினேன். இன்றைக்கி ஆனால் காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்ததா, விளக்கு ஒரு பக்கம் ஏற்றணும்னு சொல்கிறதுக்காக அப்படி இப்படின்னு வீடியோ கொஞ்சம் ஆடிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் கோபுரத்தெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு இன்றைக்கி பிரசாதமாக வெண்பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. செம்ம சூடாக இருந்தது. ஸோ ஒரு கையில் வச்சுட்டு அப்படியே அதையும் வீடியோலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாளைக்கு திரும்ப சந்திக்கலாம். பாய். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.